ஒரு ஓட்டுங்கிறது வந்து ஒரு தலைமுறையே மாத்துது. 1க்கு 10 தடவை யோசிச்சுதான் அவங்கள தேர்ந்தெடுக்கணும். ஈஸியா ஒரு பணம் கொடுக்கறாங்களேன்னு போட்றாதீங்க. வாக்கு அப்படின்றது நம்மளோட அடிப்படை உரிமை மட்டும் இல்ல, அது நம்மளோட பொறுப்பு. ஒவ்வொரு வாக்குமே முக்கியம் தான். அதை நம்ம ஜனநாயகத்தை வழி நடத்தும். இந்த ஒரு ஓட்டு தான் நம்ம வருங்காலத்தையே தீர்மானிக்க போகுது. நீங்க போற ஒவ்வொரு வாக்குனால ஒவ்வொரு நல்ல தலைவர்கள் உருவாகுவாங்க. பணம் பரிசு இதுக்காக ஓட்டை விற்க கூடாது. நீங்க சிந்திச்சு வாக்களிக்கணும். என் வாக்கு என் உரிமை, என் வாக்கு என் கடமை. Thank you for arranging this sweep activity by News 18 and Anzac College NSS students and the staff. ஒரு விழிப்புணர்வு அன்றது ஒரு ரொம்ப முக்கியமான பங்காகும் நம்ம எலெக்ஷன்ஸில். இதில் நோக்கம் என்னென்னா எல்லா எலெக்டர்ஸும் ஓட்டு போடணும், ஒன்றும் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் ஓட்டு போடணும். அதுதான் நம்முடைய நோக்கம். அந்த வகையில் நமக்கு இந்த மாவட்டம் முழுவதும், விருதுநகர் மாவட்டம் முழுவதும் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் நாங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறோமோ. ஸோ எல்லா மக்களும் உணர்ந்து இந்த ஏப்ரல் 23ஆம் தேதி நம்ம தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் நடக்க போகிறது. அந்த எலெக்ஷனில் எல்லாரும் வந்து ஓட்டு போடுங்க. ஒருமே இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் நல்லவருக்கு ஓட்டு போடுங்க. வாழ்த்துக்கள். அந்த 100% வாக்களிப்பை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போனோம். 100% 100% வாக்களிக்கணும் அப்படின்ற ஒரு அவசியத்தை பல்வேறு முயற்சிகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வருது. அதோட இணைஞ்சு நியூஸ் 18 அதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரோம். இதன் மூலமா நம்ம வாக்காளர்களுக்கும் குறிப்பாக இளம் தலைமுறை முதல் முறை வாக்காளர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? நம்ம விருதுநகர் மாவட்டம் பொறுத்து மொத்தமாக 7 கான்ஸ்டிட்யூன்சிஸ் இருக்கும். அந்த 7 கான்ஸ்டிட்யூன்சிஸும் 2001 போலிங் பூத்ஸ் இருக்கும். எல்லா பூத் லெவல்லையும் நம்ம பூத் அவேர்னஸ் குரூப்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறோமோ. அந்த பூத் அவேர்னஸ் குரூப் மூலமாக எல்லா அந்த தொகுதியிலுள்ள ஓட்டர்ஸ்க்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி எங்கெங்கே நம்ம பூத்ஸ் இருக்கோ அந்த ஓட்டு போடணும், எத்தனை ஓட்டு எப்படி போடணும் அதெல்லாம் நம்ம அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறோமோ. அது இல்லாமல் நமக்கு இப்போ ஒரு கான்ஸ்டிட்யூன்சிக்கு ஒரு 20 அவேர்னஸ் இவிஎம் ட்ரைனிங் அண்ட் அவேர்னஸ்க்காக கொடுத்துட்டு இருக்கிறோமோ. எல்லா பகுதியிலையும் இப்போ மக்கள் சேர்ற இடம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கலாம், காலேஜஸ் இருக்கலாம், அந்த பகுதியில் அந்த வச்சு எப்படி ஓட்டு போடணும்னு அவேர்னஸ் கிரியேட் பண்ணியிருக்கோமோ. அது இல்லாமல் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் இப்போ நமக்கு நியூஸ் 18 நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. அதே போல் எல்லா வாலண்டியர் குரூப்ஸ் சேர்த்து எல்லா ஏரியாஸ்லையும் இந்த விழிப்புணர்வு ஸ்வீப் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருக்கிறோமோ. அதே போல் நம்ம எல்லா காலேஜஸ்ல எஸ்பெஷலி யூத் ஓட்டர்ஸ் இருக்கிற ஏரியாவில் என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம எஸ்ஐஆர் நடக்கும் போது அது எஸ்ஐஆருக்கு அப்புறமும் கூட எல்லா தொகுதியிலும் போய் ஃபர்ஸ்ட் உள்ள கொண்டு வந்தோம். இப்போ நமக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எஸ்ஐஆருக்கு அப்புறமும் ஒரு 25,000 யூத் ஓட்டர்ஸ் உள்ள வந்திருக்காங்க. மீன்ஸ் ஒரு எலக்ட்ரல் ரோலை கொண்டு வந்திருக்கிறோமோ. அதே போல அவருக்கு மீன்ஸ் இப்போ ஓட் போடுறதுக்கு நம்ம இது பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி மீன்ஸ் நிறைய ஆக்டிவிட்டிஸ் எடுத்துட்டு இருக்கோமோ. எஸ்பெஷலி யூத்ஸ் முன் வரணும். ஏன்னா யூத் தான் நம்முடைய கண்ட்ரியுடைய ஃபியூச்சர். எல்லா யூத்தும் ஃபர்ஸ்ட் வந்து எலக்டரா ரிஜிஸ்டர் பண்ணணும். ಪ್ಲಸ್ ಅದು ಮಟ್ಟುಮಲ್ಲ ಒಂದು ವೋಟ್ ಕೊಡೋಣ. ವೋಟ್ ಕೊಡೋದಲ್ಲ ನಲ್ಲ ಆಳು ಪೋತ ಫ್ಯೂಚರ್ ಪಾತು ವೋಟ್ ಕೊಡೋಣ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ஓட்டு போட போறோம். இதனால நாங்க ரொம்ப எக்ஸைட்மெண்டாவும் இருக்கிறோம். நாங்க நடத்தின பேரணி மூலமா என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லாரும் கட்டாயமா ஓட்டு போடணும். ஒரு ஓட்டுங்கிறது வந்து ஒரு தலைமுறையே மாத்துது அப்படிங்கறத நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். கட்டாயம் எல்லாரும் ஏப்ரல் 23ஆம் தேதி ஓட்டு போடுங்க. என் பேரு அபிநயா. நாங்க சிவகாசி அஞ்சாக் காலேஜ்ல படிக்கிறோம். நம்மளை யார் ஆளணும் நம்ம தான் சூஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அடுத்து நம்மளை சரியான வழி நடத்துவாங்களா 1க்கு 10 தடவை யோசிச்சுதான் அவங்கள தேர்ந்தெடுக்கணும். ஒரு நாட்டையே ஆள போறாங்க, அவங்கள ஈஸியா ஒரு பணம் கொடுக்கறாங்களேன்னு போட்றாதீங்க. நல்ல 1க்கு பல தடவை யோசிச்சு போடுங்க. அவங்க ஆட்சி சரியா இருக்குமா, அவங்க நல்லா வழி நடத்துவாங்களா, எல்லா மக்களையும் பாத்துக்குவாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போடுங்க. எல்லாம் ஏப்ரல் 23ஆம் தேதி மறக்காம ஓட்ட போட்டுருங்க.
ரொம்ப எக்ஸைட்டிங்காகவே இருக்கும் ஓட்டு போடுறதுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறதால நாங்கள் வந்து இப்போ நாங்கள் என்எஸ்எஸ்ல இருக்கிறதால எங்களை கூட்டிட்டு வந்தாங்க. இதில் மூலமா யாருக்கு ஓட் பண்ணணும் அப்படின்றத நாங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம். நல்லா நம்ம யாரு நம்ம கரெக்டாக ஆட்சி செய்வாங்க, நம்மளுக்கு எல்லாமே நல்லது செய்வாங்கன்னு பார்த்து நாங்கள் ஓட் பண்ணணும்னு நினைக்கிறோம். எல்லாருக்குமே காசு கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக யாருமே ஓட்டு போடாதீங்க. நம்மளை யாரு நல்லா வழி நடத்துவாங்கன்றத பார்த்து ஓட் போட்டீங்கன்னா நமக்கு வந்து ஆட்சி நல்லா இருக்கும். ஐயனாரா ஜானகி அம்மாள் கல்லூரியிலிருந்து ஓட்டர் அவேர்னஸுக்காக ஒரு பேரணி நடத்துகிறாங்க. நியூஸ் 18 தமிழ்நாடு இவங்க கூட சேர்ந்து நாங்கள் பேரணி நடத்தினோம். 100% வாக்களிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பேரணி நடத்துது. நான் இன்னைக்கு என்னென்ன செஞ்சோமோ அது பூரா மக்கள்கிட்ட போய் நாங்கள் கண்டிப்பாக சொல்லுவோம். வாக்கு அப்படின்றது நம்மளோட அடிப்படை உரிமை மட்டும் இல்லை, அது நம்மளோட பொறுப்பு. ஒவ்வொரு வாக்குமே முக்கியம்தான். அது நம்ம ஜனநாயகத்தை வழி நடத்தும். 18 வயசு நிரம்பிய எல்லா இந்திய குடிமகனும் வாக்களிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போடுற ஒவ்வொரு வாக்குமே முக்கியம்தான். நீங்கள் போடுற ஒவ்வொரு வாக்குனால ஒவ்வொரு நல்ல தலைவர்கள் உருவாகுவாங்க. பணம் பரிசு இதுக்காக ஓட்டை விற்கக்கூடாது. நீங்கள் சிந்திச்சு வாக்களிக்கணும். இப்போ ஓட்டு போற நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது நமது உரிமை. இந்த ஒரு ஓட்டு தான் நம்ம வருங்காலத்தையே தீர்மானிக்க போகுது. அடுத்த வர சந்ததிகளுக்கு 5 வருஷம், ஏன்னா 5 வருஷம் நம்ம பேய ஓட்டு போட்டு நம்ம குறிச்சு வச்சிட்டோம்னா அடுத்த 5 வருஷம் நம்ம அவங்க செய்யறாங்க செய்யல அதெல்லாம் பார்க்கக்கூடாது. நம்ம தேவையை பார்க்கக்கூடாது. நம்ம ஓட்டு நம்ம உரிமை. காசுக்கு பணத்துக்கு பரிசு கொடுக்காங்க அதுக்கெல்லாம் நம்ம ஓட்டை வைக்க கூடாது. நம்ம உரிமை. நம்ம எங்கனாலும் போய் தட்டி கேட்கணும். அப்படி பார்த்து ஓட்டு போடணும். நம்ம போய் கேள்வி கட்டா அவங்க காசை கொடுத்து உடனே மாற்றக்கூடாது. நீங்க காசு கொடுங்க சரி நாங்க ஒன்றும் சொல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. அது மாதிரி நம்ம ஓட்டு பேசணும். அங்கே போய் நான் ஓட்டு போட்டுக்கேன், நான் கேள்வி கேட்க எனக்கு உரிமை இருக்கு, அப்படி போய் நம்ம கேள்வி கேட்கணும். அது மாதிரி ஏப்ரல் 23 வர 18 வயசு முடிஞ்சவங்க எல்லாரும் கண்டிப்பா வந்து ஓட்டு அளிக்கணும். வெயில் அடிக்கு மழை பெய்யுது அப்படிலாம் வீட்டில் இருக்காதீங்க. கண்டிப்பா வந்து ஓட்டு போடுங்க. ஓட்டு போட்டா தான் நம்ம உரிமையை நம்ம கேட்க முடியும். எங்கள் ஓட்டு எங்கள் உரிமை. நாகராஜ். நான் அருண் பாரதி, ஐயனாரா ஜானகி அம்மாள் காலேஜ் சிவகாசியிலேருந்து நான் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நாங்கள் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி வந்தோம். இது வந்து எங்கள் காலேஜ் நிர்வாகம், எங்கள் கல்லூரி நிர்வாகம், மாவட்ட ஆட்சியர் அவங்க, அது பிறகு நியூஸ் 18 தமிழ்நாடு 3 பேர் சேர்ந்து நாங்கள் நடத்தியிருக்கோம். இது வந்து நாங்கள் நாட்டு நலப்பணி திட்டத்திலேருந்து 600 பேருக்கு மேலே நாங்கள் வந்து இதில் பங்கேற்றிருக்கோம். இதில் வந்து எங்களோட முக்கிய நோக்கமாகவே இருக்கிறது வந்து எல்லாரும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் வாக்களிக்கணும். கடைசி நடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் கூட கிட்டத்தட்ட 71 விழுக்காடு தான் மக்கள் வந்து வாக்களிச்சிருந்தாங்க. 28, 29 விழுக்காடு கிட்ட யாருமே வாக்களிக்கல. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு மாநிலத்தோட அடுத்த 5 வருஷத்துக்குரிய அந்த விதியையே தீர்மானிக்கிறது இந்த மாதிரி தேர்தல் தான். அதுல வந்து ஒரு மாநிலத்தோட அந்த முற்றிலும் அந்த வளர்ச்சி அப்படிங்கறத வந்து காட்டுறது வந்து அந்த 100 விழுக்காடு வாக்குப்பதிவு. அதான் இந்த தடவைனாலும் நம்ம வந்து 100 விழுக்காடு வாக்குப்பதிவு வந்து நம்ம தமிழ்நாட்டில் நம்ம நிலைநாட்டணும். அதுக்கு வந்து யாரும் ஓட்டு போடாமல் இருக்காதீங்க. எல்லாரும் கண்டிப்பா ஓட்டு போடுங்க. ஓட்டு போடாமல் இருக்கிறது வந்து உங்களோட உரிமை இழக்கிற மாதிரி. வாக்களிக்கிறது வந்து நம்மளோட உரிமை கிடையாது, நம்மளோட கடமை. அது வந்து நம்ம ஒவ்வொருத்தர் கையிலையும் இருக்கிற வந்து ஒரு முக்கியமான ஒரு கருவி மாதிரி வாக்குங்கிறது. அது வந்து நம்ம கையில வைக்கிற மாதிரி கிடையாது. நம்ம அடுத்த 5 வருஷத்துக்கு நம்ம தலையில எழுதுற நம்மளோட விதி அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அதை யாரும் வாக்களிக்காம இருக்காதீங்க. எல்லாரும் கண்டிப்பா வாக்களிச்சே ஆகணும். இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23 வருது. யாரும் வாக்களிக்காம இருக்காதீங்க. எல்லாரும் கண்டிப்பா வாக்களிங்க. நன்றி. என்னோட பேரு அருண் பாரதி.